கைஸ் இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு ஸ்பீட் ரன் பண்ண போறேன். என்ன ஸ்பீட் ரன்னா, ஸ்பீடா வந்துட்டு ஒரு வீடு வீடு கட்டி உள்ள பெட்டெல்லாம் வச்சு ஓரளவுக்கு, அதாவது அயன் டூல்ஸ் எடுக்கிற மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஸ்பீட் ரன் எவ்வளவு நேரத்துல ஆகும் தெரியல, டக்குன்னு பண்ணலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், வேர்ல்டு கிரியேட் பண்ணிட்டேன். வெல்கம் டு PS தமிழ் கைஸ். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், 3, 2, 1 ஸ்டார்ட். கைஸ் ஜங்கிள் ஸ்பான் ஆயிருக்கும். ஜங்கிள்ல தான் வீடு கட்ட போறோம். டக்குன்னு கட்டுறோம் வீடையும், இதையும் கட்டுறோம். கட்டாம போனோம். கொஞ்சம் போர் அடிச்சுச்சுன்னா இப்படிலாம் பண்ணுவேன். ஹாய் கைஸ், வணக்கம். நான் உங்கள் PS கேமிங். இவ்வளவு வருஷம் வாழ்றதுக்கு இது கூட காரணமா இருக்கலாம்னு சொல்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், அவன் தோராயமா கைஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகான் ஆன்ல போட்டுருங்க. அப்பதான் நம்ம பண்ற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். காட்சிகள் மாறும். ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து யாரும் என்ன சென்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஒரு கேரக்டர் டிரைவ் பண்ணி, ஐயோ என்ன வைக்கிற பாருங்க கைஸ். யார் அந்த சேர்ந்தவங்களான்னு கேக்குறாங்க. ஐயோ அதுக்கு மூலம் கையும் ஓடல கைஸ், காலும் ஓடல. இல்லாம போன காலத்துல எவ்வளவு கண்ட பட்டனை அழுத்தி விடுறேன். நீங்க கேவலப்படுத்துற மாதிரியே பண்ணுங்க கைஸ். நம்ம கூட கமெண்ட்ரிக்கு இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. சொல்லி ஏதோ பேர் கைஸ், நான் வந்து என் பேரு விகேஷ் கைஸ். இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் பேர் வந்துட்டு முகேஷ். இவனை 2 பேரும் என்னை வச்சு ஓட்டுவானுங்கம்மா இந்த வீடியோல. பாத்திரலாம் கைஸ், ஒரு ரூபு கைஸ். இவனுக்கு எது கைஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்றீங்க? டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏற்கனவே நானே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் வச்சிருக்கேன், என்னையும் வச்சு ஓட்டுறீங்களாடா? ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன்னு பாக்கணும். கொஞ்சம் சப்ஸ்கிரைபரே சப்ஸ்கிரைபர் இல்லதான், கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க. இந்த வீடியோ பாக்குறாங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவன்லாம் நம்மளை கேவலப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு கைஸ். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கப்ளிட்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்து. ஐயோ கிராஃப்டிங் டேபிள் வேற அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். கைஸ் நம்மளுக்கு இதுவும் தேவைப்படும் நம்ம வீடு கட்டும் போது யூஸ் பண்றதுக்கு. கைஸ், இவன் எந்த காலத்துல வீடு கட்டி லைக் வாங்க போறான்னு தெரியல. வாங்க பாக்கலாம். அப்படின்னு சபரிஸுக்கு ஒருத்த கமெண்ட் பண்ணி விட்டுருக்கான். யார் பாங்க சபரிஸ்? தெரியல. உப்பு தண்ணி குடிக்கிறீங்களாப்பா? சரி கைஸ், இவனுங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பானுங்க. நம்ம டக்குனு கிடைச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சரன்னு கிளம்பலாம். அவனுடைய மேஜிக் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போயிடலாமா? அவனுடைய மேஜிக்கால ஈஸியா இந்த டெக்ஸ்சர் பேக்ல இந்த காபிள்ஸ் ரொம்ப வந்து வித்தியாசமா இருக்கு. ஸ்ட்ராங் ஹோல்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இதுல. ஒரு மேஜிக் பால்ஸ் இருக்காங்க, அததான் தேடி போயிருப்பாங்க. ஓகே கைஸ், சர்ன்னு கொஞ்சம் நிறைய வுட் எடுத்துக்கலாம். அவன் தான் இந்த டிராகனை பத்தி எல்லாம் எனக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ அவன் எஸ்கேப் ஆகிட்ட பிரதர் சொல்ல மோரோக்குள்ள இப்போ இருக்கிறது இந்த ஒரு பர்சன் தான். இவன் தான் மோரோக்கு எங்க கைஸ் சுட்டு கட்டுறது, கீழே கட்டுறது, நமக்கு ஒரே குழப்பமா இருக்கு கைஸ். இந்த மோரோ டிராகன் பால்ஸ் மேல போயிட்டு போயிட்டு இருக்கு வெஜிடால் சொல்றாரு. இந்த மோரோ டிராகன் பால்ஸ் எடுத்து என்ன விஷயத்தை கேட்க போறான்னு கேட்கிறாங்க. அதுக்கு மார்க்கும் இடத்துல இருந்தா இந்த கேலக்டிக் பேட்டரோட காணாம போயிடணும்னு ஒரு விஷயம் கேட்டுக்கோன்னு சொல்ல ஜாக்கோ அவங்கள அடக்குறாரு. காட்சிகள் மாறுது. மோரோவுடைய ஸ்பேஸ்ஷிப்பை இப்ப நமக்கு காட்டுறாங்க. நல்ல வேலை, என்னுடைய மேஜிக் பவர்ஸ் நான் சாகிறதுக்குள்ளேயே என்கிட்ட வந்துருச்சு. எனக்கு நல்ல நேரம் இருந்திருக்கும் போலன்னு சொல்றாரு.
இதை கேட்ட அந்த டிரைவர், ஆமா உன்னுடைய பவர்ஸ் உன்கிட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சுதான்னு கேட்டேன். ஆமா, அதை வச்சுதான் நான் அந்த ஜெயில இருந்தே தப்பிச்சேன்னு மோரோ சொல்லிட்டு என்னையே நீ தான் காப்பாற்ற. இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன்பான்னு அந்த ஐயோ driver கண்ட இடத்துல பிளாக் வைக்கிறேன் கைஸ். ஆனாலும் உன்னுடைய இந்த கதைகளை என்னால இன்னும் கூட முழுசா நம்ப முடியல. ஒரு சாதாரண பாலுக்கு இவ்வளவு பவர்ஸ் இருக்கான்னு மோனோ கேட்கிறாரு. ஆமா, அந்த டிராகன் பால் உனக்கு விஷஸ கொடுக்கும். நீ என்ன வேணா கேட்டுக்கலாம். அந்த நேரம் நல்லா இருந்தா 3 விஷஸ கூட கேட்டுக்கலாம்னு டிரைவர் சொல்றாரு. அப்புறம் மோனோ, நீ சத்தியம் பண்ணது ஞாபகம் 3 விஷல எனக்கு ஒண்ணு நீ தரல. பீஸாவும் எலக்ட்ரிக் பேட்ரோலும் இல்லாத ஒரு வேர்ல்டு வீடு கட்டுறதா என்னுடைய விஷயம் டிரைவர் சொல்ல மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் நினைக்கிறாரு. இந்த டிராகன் பால் என் கைக்கு வந்துட்டா அதோட உடைய உதவி எனக்கு தேவைப்படாது, முடிச்சிருவேன்னு மோரோ சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணா நமக்கு நமக்கு காட்டுறாங்க. எல்டர் டிராகன் பால்ஸ அணுகிட்டு கிட்ஸ் எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அமைதியான சூழல் அங்க நிலவிக்கிட்டு இருக்கு. திடீர்னு வானத்துல மோரோவுடைய ஸ்பேஸ்ஷிப் அப்பியறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. காட்சிகள் மாறுது. ஓக்கோவும் வெஜிடாவும் எப்படியாவது மோரோவை தடுசேரான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வெஜிடா, நம்ம மூ எழுந்துக்கிற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது, இப்பவே நம்ம கிளம்பணும்னு சொல்றாரு. இது இப்பவே வா, இப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப்ல கிளம்பினா கூட போய் சேர பல நாள் ஆகுமேன்னு நெரு சொல்றாரு. நாங்க வித்தின் செகண்ட்ஸ்குள்ள அங்க போயிடுவோம், ஏன்னா எங்க கிட்ட இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் டெக்னிக் இருக்குன்னு சொல்லிட்டு கோகோ விஜிட்டா அங்கிருந்து மாறிட்டாங்க. உடனே மெரு ஷாக் ஆகுறாரு. மோரோவை உன்னால தனியா சமாளிக்க முடியாது, ப்ளீஸ் போகாதீங்கன்னு சொல்றதுக்குள்ளேயே அவங்க போயே செஞ்சாங்க. கைஸ் 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளால பண்ண முடியுமான்னு தெரியல. 15 to 12 20 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ள நம்மளால பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 20 வேண்டாம், ஒரு 10 நிமிஷம். பிரெட் வேற எடுக்கணும் கைஸ். அவன்தான் என்ன சென்ஸ் பண்ணது, அவன்தான் எப்படி இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ அவன் கிராஸ் பண்ணான்னு தெரியும். பட் அவன் என்னுடைய பிளான்ஸ எடுக்க வந்திருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுன்னு மோரோ சொல்லிட்டு. இதை கேட்ட அந்த டிரைவர், இது அந்த எலக்ட்ரிக் பேட்டரோடைய சொல்லிட்டு கோகோ வச்சுட்டா எல்லாரையும் வான் பண்றாங்க. உடனே டிராகன் பால்ஸ் எடுத்துக்கிட்டு ஓடிடுங்க, ஒரு பவர்ஃபுல் ஆப்பனன்ட் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கான்னு சொல்ல, கோகோ நீ சொன்ன மாதிரியே இவனுடைய கீ ரொம்பவே மான்ஸ்டரஸா இருக்குன்னு வெஜிடா சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகும், மோரோ கூட யாரு ஃபைட் பண்ண போறா, இந்த பேட்டில்ல யாரு டிராகன் பால அடைஞ்சாராங்கிற எல்லாத்தையும் அடுத்து கரெக்டா முடிஞ்சிருச்சு. கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, என்ன சொல்றது, இவன் ஒரு நூபு தான். இவன் என்னதான் பண்ணான், என்னதான் டாஸ்க் எல்லாம் பண்ணாலும் இவன் ஒரு நூபு. மக்களே நாம ஒரு நோபு தான் இருந்தாலும் அவன் முடிச்சு காட்டணும். இவனுங்கெல்லாம் 10 நிமிஷத்துக்குள்ள இவனுங்கெல்லாம் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. நாபு பையன் முகேஷ் செட்டி ஏதோ பேசுறாங்க நோபு கிட்ட. நோபு பாரு யூடியூப் சேனல் என்ன கைஸ் இப்படி கலாய்க்கிறானுங்க. நம்ம இவனுங்கெல்லாம் சதுரம் ஒண்ணும் கைஸ். நம்ம ஒரு 20K வரும்போது 20 லைக்ஸ் வாங்க பார்க்கலாம், அப்புறமேட்டு 20K லைக்ஸ் போவியாம அதெல்லாம் ஏத்திடுவாங்க. எல்லாம் இவங்க கிண்டல் பண்றாங்க. ஏத்திட்டு பண்ணுங்க, அது கொஞ்சம் சீட போல வேண்டிய. நீ நிறைய தப்பு பண்ணிருக்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால நீ இப்போ ஜெயிலுக்கு ரிப்ளை பண்ணாம சுத்தி முத்தி பாக்குறாரு. ஆமா, ஒரு குட்டி அமெரிக்கன் ஒளிஞ்சிருக்கான்.
அது பழசு. இத மோரோ சென்ஸ் ஒரு சாக்கு வந்துருமா அவருடைய நான் அவரை யூஸ் பண்ணி அமைக்கியனை அப்படியே எடுக்கிறார். அடே மோரோ, ஒழுங்கா அவங்க கோக்குவும் வெஜிடாவும் சண்டை. யாரும் கவலைப்படாதீங்க. இது ஒரு சாதாரணமான எனக்கு சாப்பாடு தான் மோரோ நினைக்கிறாரு. அமைக்கின் பேரு எஸ்காவா. அவரை காணும் கைஸ் வீட கட்டிடணும். நைட் ஆகிறக்குள்ள கட்டிட்டா 10 நிமிஷம் தாண்டி போச்சு கைஸ். தண்டு கைஸ் 10 நிமிஷத்துக்குள்ள முடிக்கலாம்னு சொன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். பார்த்த மூடு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னுடைய சாப்பாடை தப்பிக்க விட்டுருக்க. நான் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு வெஜிடா, கடந்த காலத்துல இந்த அமெரிக்கன்ஸ்க்கு நான் நிறைய தொல்லைய கொடுத்துட்டேன். ஆனா இப்போ அப்படி நடக்க நான் பிரிட்ஜ் பண்ணுங்க அப்புறம் நூம்புக்கு பிரிட்ஜ் கூட பண்ண தெரியலங்க சரியான பாட்டே எனக்கு இருக்கு இவனை கைஸ். சுத்தமா பிடிக்கல. இங்க வாங்க பிரிட்ஜ் கைஸ் பொறுமையா தொட்டுட்டு இருக்கிறாங்க. வெஜிடா சொல்றாரு. இவனை பத்தி நமக்கு பெருசா தெரியாது. இதை பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க கோகு சொல்றாரு. உடனே வெஜிடா மோரோவை பார்த்து எங்க இந்த வாங்க அந்த பாக்கெட் பிரிட்ஜ் கூட வந்து தெரியல காட்டுன்னு சொல்றாரு. அதுக்கு மோரோ, என்னுடைய முட்டாள்தனத்தாலதான் வாங்க பிளாக் கூட வைக்கணும் எவன் கண்ட இவங்க கண்ட 2 பிளாக் பேருக்குமான வச்சு ஒரு பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. வெஜிடா ஓங்கி இதுதான் நூபு கைஸ். இவெல்லாம் எந்த காலத்துல உருப்பட போறான்னு தெரியல. இல்ல யூடியூப் சேனலோட போட்டு கைஸ். இதுல இவன் பாருங்க நாளைக்கே யூடியூப் காரங்க எடுத்துருவாங்க பாருங்க சேனல். இதுல வாங்க ஒரு ஜாம்பி பையன் வேற பார்த்துட்டு வந்துட்டான் எஸ்கேப் ஆகி லைட்டா பேக் வாங்கி அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு பக்கத்துல போய் ஒரு ஜாம்பி பையன் பார்த்துட்டான் வெஜிடா அங்கேயும் வந்து ஒரு அப்போ உள்ள இருந்த டிரைவர் வெஜிடாவை க்ளோஸா பார்த்திருப்பாரு. அவருடைய ட்ரெஸ்ல இருக்கிற கேலக்டிக் பேட்ரோல் லோகோவையும் பார்த்திருப்பாரு. ஃப்ரீஸா ஆர்மில இருந்து வெளியே வந்து இப்ப இவன் கேலக்டிக் பேட்ரோல்ல சேர்ந்துட்டானான்னு ஷாக் ஆகி கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் வெஜிடா ஃபுல் ஃபோர்ஸ்ல மோரோவை ஏங்க இப்படி ஏங்க யாராச்சும் வைப்பாங்க அவருடைய என்னங்க இது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குது இந்த பாட்டு. நசுக்கி போடுறாரு. திடீர்னு கோகு ஷாக் ஆகுறாரு. என்னையால அண்டர்எஸ்டிமேட் பண்ணீங்க? இப்போ பாத்தீங்களா ஐயோ guys, மோரோ சிரிக்க வெஜிடா ஷாக் கொடுக்குறாரு. ஏன்னா இத்துக்கூட யாரை வீட்டு கட்டுவாங்க. நாடு தெரியல. குதிக்க கூட முடியல வெஜிடா கேக்குறாரு. உடனே மோரோ வெஜிடாவை அட்டாக் பண்ண போறாரு. ஆனா வெஜிடாவுடைய ஸ்பீட் முன்ன மாதிரி இல்லாம ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கீழே ஒரு பிளாக் வச்சு வைக்க வேண்டியதாங்க அவ்வளோலாம் டைம் இல்லை நம்மகிட்ட. டக்குன்னு வீடியோ கட்டி முடிக்கணும். என்ன பாதி பிளாக் வேற மாதிரி இருக்கு பாதி பிளாக் வித்தியாசமா இருக்கு இதான் கைஸ் செம வீடு. அம்மா கட்டுறதுதான் வீடு பாருங்க. பிளாஸ்டிக் டேபிள் தூக்கி எங்க வச்சிருக்கேன் கல் வச்சு கண்ணு முன்னாடியே செய்யலாம் காப்பி அதை செய்யாம பாருங்க guys, இது இப்ப 20 நிமிஷம் ஆனாலும் கூட செய்யாது போல இருக்குது. கைஸ் விட்டுல வெஜிடா மேல வீச சாம்பி பயலுக நைட் ஆகறதுக்குள்ள முடிக்கிறேன்னா நைட் ஆகி விடியவே போகுது. இன்னும் முடிக்க மாட்டேங்கிறோம். ஜாம்பி கைஸ் இன்னும் வீடு கூட முடிக்கல. எங்க பூமாம்பட்டி தீங்க தூத்துக்குடி கொத்தனாரு பக்கெட் திறக்க கட்டினாரு மாதிரி தூத்துக்குடி கொத்தனாரு சாமிக்கு தனி வாங்கிட்டு கட்டுறாரு. ஐயோ கைஸ் கரெக்டா தப்பான இடத்துல பிளாக் வச்சுட்டேன். அண்ணா இங்க தமிழ் நிக்கலாம் வழியில அவங்க எவ்வளவு கான்ஃபிடன்ட் இதே ஒண்ணு மட்டும்தான் ரொம்ப கம்பனா வந்து தம்பி வெளில நிக்கலாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு வெரி சொல்ல ஒரு பெட்டை மட்டும் செஞ்சுட்டா கைஸ் நம்மளோட சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் ஆயிடும். எங்க என்னங்க பின் தொண்டு வந்து ஐயா கெடித்த நூபு இப்பதான் வீடியோ கட்டினா அதுக்கு அப்பா விட்டு வீட நாட்டி பண்ணிடாது. ஐயா வந்துட்டான் ஐயா
கைஸ் மறக்காம டிவி கேக்கு ஓட்டு ஓட்டு போட்டுருங்க டிவிக்கே. அது என்ன பவர்ஸ்னு கைஸ் இன்னும் ஒரு பெட்டை மட்டும் எடுத்து வந்தா போதும். பெட்டையும் டோரையும் போட்டா போதும் கைஸ். நம்ம கையில என்ன இருக்கு? உட்டு கம்மியா தான் இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த நகைச்சின் கீழ் மேல நீ அந்த டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது அங்க இவரை பாருங்க, கண்ணுல போற இடத்துல எல்லாம் டார்ச் போட்டு விளையாடிட்டு இருக்காரு. இல்லன்னு நிரூபிச்சிட்டீங்கன்னு சொல்றேன். அங்க அந்த டால்ஸ் வச்சுட்டு அங்க பர்மனன்ட் செய்யணும்னா பர்மனன்ட் செய்யலாம்ல. கைஸ் கரெக்டா ஒரே ஒரு அப்ப அங்க இருக்க ஒரு திரும்ப காப்பி dangerous-னு சொன்னியான்னு ஜாக்கோ கேக்குறாரு. அதுக்கு மெலூஸ் ஆமா அவன் இந்த பிளானட்டை இந்த டால்ஸ் வைக்கிற யாரு இந்த இடத்துல காப்பாடு. பவர்ஃபுல்லாவும் இருக்கும்னு சொல்றாரு. அவ்வளவுதான் கைஸ். நம்மளுக்கு இங்க ஒரு பெட்டை வச்சுட்டு என்ன பண்றது? இங்க ஒரு பெட்டை மட்டும் வச்சுட்டோம். மொத்த பிளானட்டையுமே பெட்டையும் இந்த இடத்துல கிராஃப்டிங் டேபிள். எனர்ஜியா எடுக்க முடியும். எங்க ஆல்ரெடி கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு சர்வ சாதாரணமா நூறு மாதிரி எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றேன். எங்க பொம்மை பத்தி ரெண்டு வாரம் எங்க கூட்டமா வராதுங்க. பிளானட்ல இருக்கிற பூமி வெடிச்சு உள்ள இருந்து லாவா என் பக்கத்துல இது என்ன கூட்டத்தோட தலைவன் நம்ம ஸ்கெலிட்டன். உடைய வெஸ்ட் இதுல இருந்துச்சு. ஐயோ வீடு இப்பதான் நான் கட்டணும். அதுக்கு நம்ம விட்டு நட்டி பண்ணிட்டீங்க. இப்போ நான் பண்ற இந்த பவர்ஃபுல் அட்டாக்ஸ்க்கு நான் இந்த எனர்ஜியை தான் யூஸ் பண்றேன். பாட்டுல பாரு. பிளானட்டையே நான் பேட்டரிக்கு யூஸ் பண்ணிப்பேன். சும்மா சொல்லக்கூடாது. இந்த பிளானட்ல லைஃப் ஃபார்ம்ஸ் ஏகப்பட்டது இருக்குன்னு மோரோ சொல்றாரு. கீழே போய் ஆடு. யூஸ் பண்ணி கைஸ் வாயோட ஒரு அடி அடிச்சிட்டான். எஸ்கேப் ஆக பாக்குறாரு. ஸ்பானிங்கரியாவே இல்ல. ஐயோ அது அப்படியே வெடிக்குது. மறுபடியும் திரும்பி ஸ்கெலிட்டன் அவங்க இதனால அந்த மாதிரி அடிச்சானா வெஜிடா வானத்துல இப்போ பறந்துட்டு இருக்காரு. வெஜிடா சொல்லிட்டு என்னைய விட அடிக்கிற செத்து போடா. வெஜிடா நீ பின்னாடி பாட்டி இப்படி பல்ப் வாங்குறீங்க. சாம்பலா ஐயோ மோரோ எதிர்பார்க்காத காமியாவே தந்திருக்கேன். நேரத்துல பட் மோரோ அந்த லாவாவை அப்படியே அவ்வளவுதான் கைஸ். திரும்பி நம்ம பேக் டு ஃபார்ம். பேக் டு ஃபார்ம். பேக் டு பாட். ஏனால உன்னுடைய விரல் கூட படாதுன்னு மோரோ சொல்றாரு. திடீர்னு மோரோ வெஜிடாவை அவருடைய லாவாவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாரு. வெஜிடா இங்க பாருங்க, நம்ம ராட்டன் பிளஸ் சாப்பிடுற அளவுக்கு நம்ம கேவலப்படுத்திட்டோம். பொறுமையா பார்த்துட்டு இருந்தா நீயே தானே உன்னை கேவலப்படுத்திட்டு இருக்கிற. நானால உன்னை சாப்பிட வச்சேன். சொல்றேன். இதை பார்த்து ஐயோ கூட்டம் கூட்டமா வராங்க. வெஜிடா ஆட்டத்தை காட்டுறாரு. அவரே உட்கார்ந்து ரெண்டு எதிர்த்து இந்த ஃபைட்ல தோப்பு தம்பி. நீதான் இப்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற. அப்ப டக்குனு அந்த ஸ்கெலிட்டன் நம்ம சொல்லுவாங்க தம்பி என்ன ஆரம்பத்து போய் 20 நிமிஷமே ஆக போகுது. இது பாட்டு பாருங்க, 20 நிமிஷமே ஆக போகுது. ஆரம்பத்தி குளமுத்தி சத்தரிசி எனக்கு தெரியும். சரி நில்லு, நம்ம ஜாமி பசங்களை அமைச்சிருக்கேன். ஆல்ரெடி 4 ஜாமி பசங்களை வந்துட்டான். ஐயோ அப்படியா? ஐயோ ஐயோ நம்ம சேனலுக்கு ஐயோ புசாம்புசாவை கொண்டுட்டான். புசாம்புசா அப்படியா? ஐயா நம்மளுடைய பேக்கப் சேனல் புசாம்புசையே கொண்டுட்டானே. ஐயோ இவன் வெளியே கொண்டாடா இருப்பான் பாரு. மோரோ வர்சஸ் ஏய், 20 நேரம் டாக்டர். கைஸ் பயங்கரமா என்ன கைஸ், ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம ஓடிடலாம். ஆரம்பத்துல பயங்கரமா எல்லாத்தையும் நூறு செத்து அப்புறம் போக போக அடிக்கடி இருப்பாரு. பார்த்துட்டு கைஸ் இப்போ நம்ம அவங்களை எல்லாத்தையும் உடச்சு விடுறோம். நம்ம டவரை மட்டும் செஞ்சோம். ஆல்ரெடி 20 வருஷம் ஆகி உடனே வெஜிடா மோரோ எங்க ஐயா நீ உன் பவர்ஸை ஓவராவே யூஸ் பண்ற. அப்படின்னா சீக்கிரமாவே அது வரைக்கும் நான் டாஸ் பண்ணா போதும். அப்புறம் டபுள் வருவீங்க. யூஸ் பண்ற இந்த பவர்ஸை என்னால இந்த பிளானட் அழியிற டிராப் தோசை வச்சுதான் டிராப் தோசை வந்து மேல அப்படின்னா என்னால நிறுத்தவே முடியாது. உங்ககிட்ட கூட நான் வர முடியாதுன்னா என்னால உன்னை பீட்டும் பண்ண முடியாது. என்கிட்ட இப்போ எந்த பவர்ஸும் இல்லை. அப்படின்னா என்னுடைய கதை புரிஞ்சுது. என்னால உண்மையாவே உன்னை beat பண்ண முடியாது. இதை பார்த்துட்டு கோகுவே ஷாக் ஆகுது. உடனே மோரோ, பரவாயில்லையே
இப்போவாச்சு உனக்கு புரிஞ்சுதேன்னு சொல்றாரு. எப்படியும் நான் தோக்க போறேன், அதனால கைஸ் ஹெல்த்தே இல்ல, டக்குன்னு போயிடும். சொல்லும்போது ஒரே ஒரு முட்டை கொஞ்சம் கலை. உன்னோட மோட்டிவ் தான் என்னன்னு வெஜிடா கேட்டாரு. சாவ போற உனக்கு ஸ்பீட்லன்னே இல்லைங்க, மொத்தமா 20 முறை அதுக்கு வெஜிடா கைஸ் இது ஸ்பீட் ரன் இல்ல, இருந்தாலும் என்னால ஒரு நாள்ல வீட கட்ட முடியுதாங்கிறதா இங்க. ஒரு நாளா 1.5 நாள் ஆக போகுது. கைஸ் ஏங்க இந்த முட்டை மட்டும் எடுத்து போய் நீங்க விடியறதுக்குள்ள கரெக்டா இருக்காது. பிச்சையை எடுக்க ஸ்டார்ட் விடியும் போது நம்ம வீட சக்சஸ் பண்றோம். இந்த கேலக்டிக் பெட்ரோல் எல்லாம் இவ்வளவு நான் அடுத்த வருஷத்துக்குள்ள பண்ணிடுவாங்கன்னா நினைக்கிறேன். அடுத்த வருஷத்துக்குள்ள பண்ணிடுறியாடா? வெட்டி யாருன்னா கட்டுவா? என்ன விட உனக்கு தான் நீங்க மாத்துறீங்க. அது அது என்னோட கைஸ் என்னடா 23 உட்டு வச்சு 23 உள்ளு வச்சுட்டு அதுலயும் 7 பால்ஸ் churchல உள்ள வச்சு அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு மோரும் ஸ்டெப்ஸ் செய்யுங்க, ஒரே ஒரு ஸ்டெப். எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. Just play. டிராகன் பால்ஸ் பத்தி எதுவும் தெரியாததால மோரும் சொல்றாங்க. அதான் என்ன நினைச்சேன். ஒரு ஸ்டெப்ஸ் சொல்லுங்களா? இப்பதான் புரிஞ்சுன்னு சொல்லிட்டு வெஜிடாவை அப்படியே லாவா வச்சு மோரோ அட்டாக் பண்றாரு. வெஜிடா அவருடைய பவர் பிளாஸ்ட் யூஸ் பண்ணி அதை தடுக்கிறாரு. முடிஞ்சு கைஸ். திடீர்னு மோரோ காணாம போயிருப்பாரு. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு guys. தீது மோரோ அட்டாக் பண்ணிருப்பாரு. சத்து புத்து லாவாவை சத்து புத்து செய்வாங்கன்னு பார்த்தா சத்தி போற மாதிரி செத்துட்டு இருக்காங்க guys. வெஜிடாவால இந்த லாவாவை தாங்க முடியல. ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஏன் கைஸ் இப்படி தப்பு தப்பா வைக்கிறேன்? வெஜிடா ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு நாளே தப்பு. ஆல்ரெடி வந்ததே ஃபர்ஸ்ட் தப்பு. கைஸ் என்ன கைஸ் இப்படி சொல்றாங்க? ஸ்டெப்ஸ் எல்லாம் வைப்பா. அந்த பவர்ஸ் என்கிட்ட இப்போ கைஸ் 1 ஹார்ட்ல இருக்கும். ஒரு நாட்டுல செத்துருந்து ஒரு மாதிரி இதை சாப்பிட்டா ஹெல்த்துறோம் கைஸ் கதையும். இப்போ என்னால அதை பண்ண முடியாது. ஆடோல சாப்பாடை வச்சுட்டு போயிடுச்சுன்னு ஒரு சொல்றேன். அப்படின்னா உன்னுடைய பவர்ஸை ரீகெயின் பண்றது தான் உன்னுடைய மோட்டிவான்னு நினைச்சிட்டேன். ஆமா, அதுதான் எனக்கு இப்போ தேவைன்னு மோரோ சொல்றேன். இது மோரோ கோலானு. எல்லாம் ஃபர்ஸ்ட் மோளை குடிங்க. மத்தவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி நீ ஒரு மோசமான எங்க 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 இவ்வளவு நேரம் உயிருக்காக பிச்சை எடுத்துட்டு இருந்தா. இந்த நூறு நாளைக்குள்ள கட்டி முடிச்சிருவாங்களா? நாளைக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிடணும். அவருடைய 20 நிமிஷத்துக்குள்ள கட்டிடுவான்னு சொல்லிட்டு 22 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் கட்டலையா? அவருடைய என்ன பாதி இவ்வளவு நேரம் மோரோவுடைய லாவா பிளாஸ்ட் முடியாத மாதிரி வெஜிடா பண்ணாரு இல்லையா? அது எல்லாமே மாதிரி மாத்தி செப்ஸ் வைங்கன்னா ஒரு ஷாக் ஆகுறாரு. யாரா இவன் இவ்வளவு நேரம் மடி பண்ணிட்டு இப்போ பயங்கரமா அட்டாக் பண்றான்னு பாக்குறாரு. வெஜிடா போட்ட கமையமையா கைண்ட் ஆஃப் பிளாஸ்ட் இது வரைக்கும் இரு. எல்லாத்தையும் பெரிய damage பண்ணுது. இத பார்த்துட்டு மோரோ அப்போ இவ்வளவு நேரம் டெஸ்ட் பிளேட் செய்யணும். மறைச்சு வச்சிருக்க. நீ எப்படி உன்னுடைய மோட்டிவ வரேன். மோரோவுடைய ஸ்பேஸ்ஷிப்பை ஓட்டிட்டு வந்தாங்க ஒரு டிரைவர். அவன் இது அப்ப நம்ம இவன் கிட்ட இருந்தும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அவரு நினைச்சிருக்காரு. இத பார்த்த போக்கு உன்னை நீ வீக்கா காட்டிட்டு அவனை பவர்ஃபுல் மாதிரியே போர்ட்ரே பண்ணி அவனுடைய ட்ரூ கோல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவனை காலி இத கண்டிப்பா நான் பாராட்டியே ஆகணும்னு மோக்கு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. உடனே கடுப்பான மோரோ முன்னாடி ஒரு லாவா அட்டாக்க பண்ணாரு இல்லையா, அதே மாதிரி பல லாவா இட்ஸ் கம்ப்ளீட்டட் டைம். வரம்பட்டி ஒரு நிமிஷம் இருக்க. அப்பா நான் யூடியூப் சேனல் வச்சிட்டு இருக்காங்க. கைஸ் இப்படி வேணா ஒரு கட்டத்துல மொத்த பிளாஸ்டையும் எல்லா சைட்ல இருந்தும் மோரோ வர வைக்கிறாரு.
சென்டரா இதுக்கு நீங்க இவ்வளவு ஊட்லாங்ஸ் வச்சு நீங்க இது செஞ்சிடலாம். எல்லா சைடுல இருந்து வெஜிடாவோட காது. செஸ்ட் பிளேட் செஞ்சு ஆனா வெஜிடா அது எல்லாத்தையும் டாச் பண்ணி டாப்ல வந்து சம ஃபோர்ஸா மூவ் ஆகி மோரோவுடைய வயிற்றுலயே ஒரு கிக்கா விடுறாரு. Guys. வழியால துடிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு டோர் மட்டும் மாதிரி பென்ஸ் டோர் அவ்வளவுதான். பென்ஸ் டோர் எங்க பென்ஸ் டோர் வெஜிடா இருக்கு. கைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் செஸ்ட்ல வச்சு இத பார்த்துட்டு இதோ 5 நிமிஷம் ஆச்சு நீ இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த பிளானட்டையே நீ நாசம் பண்ணுவ. அத பார்த்துட்டு எங்க அலமண்டாம மாச்சுங்க. வாய்ப்பே இல்லை. உன் கதை இதோட பிரபஞ்சத்துல சொல்ல. ஐசகண்ணா எனக்கு பென்ஸ் டோர் இஸ் ரெடி கைஸ் அட் லாஸ்ட் அந்த ஸ்பேஸ்ஷிப் டிரைவர் Finish the எஸ்கேப் ஆகி அந்த யார்? பிளானட் ஒரு இப்பா. மாதிரி மாத்தி கைஸ் இந்த பாட்டு முடிக்க போறேன். இதனால இவருக்கு ஓரளவுக்கு பவர்ஸ் கிடைக்குது. இங்க வந்து இப்படி வந்துச்சு இங்க வந்து இப்படி இப்போதான் இங்க ஸ்டெப்ஸ் பேக்கணும்னா டேஸ்ட் அழுதுன்னு மோரோ சொல்லுது. மோரோ கைஸ் இங்க ஸ்டெப்ஸ் வச்சிரலாமா? எனர்ஜியை கன்சியூம் பண்ணிட்டு நமக்கேன்ஸை வீக் ஆகுது. அவங்களுடைய எனர்ஜி ட்ரைன் ஆகுற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வருது. ஓ எப்படிதான் நீ எனர்ஜியை ட்ரைன் பண்ணுவியா? உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஸ்டெப்ஸ் தோணுங்க. வெஜிடா சொல்றாரு. அவன் முன்ன விட இப்போ பவர்ஃபுல்லா இருக்கான்னு கோகு சொல்றாரு. அப்படியா? அப்ப நான் ரெண்டு wood guys. வெஜிடா கேக்குறேன். So நீதான் பாரு. ஒரே உதுலயே நன்றாச்சு. வெஜிடா பயங்கரமா கத்துறாரு. அவருடைய சூப்பர் சையன் ப்ளூவை ஆக்டிவேட் பண்ணி பாக்குறாரு. வீடு இருக்கு வீட்டுக்குள்ள அந்த ஃபார்ம் ஒரே நிமிஷம் இரு. நான் அங்க செருப்பு கையில இருக்கு. அல்லாஹ் அங்க செருப்பு கையில இருக்கு. Start 6 பண்ணாமலே அப்பா நான் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. கைஸ் அந்த பாட்டு வந்து துணி பார்க்க போயிருச்சு கைஸ். இப்ப நம்ம தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் பாட்டுக்காக. இந்த பாட்டு சரியான நூபா இருக்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்குது. தண்டை சோறு ஐயோ மாட்டிக்கிட்டேன். இதுக்கு வேலை கண்ணாடி போட்டுட்டு சோடா ஊத்தி நின்றுட்டு சரி இது வீடு வேற எங்க போச்சு தெரியல. ஆற பிடிச்ச வீடு சின்னடா இது குப்பைல கலந்து எப்படி கமிச்சிருக்கு. இதுல கண்ணாடி கைஸுக்கு மறுபடியும் இந்த பாட்டு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன கைஸ் பண்றானுங்க? பாண்டா குப்பைல எப்படி கமிச்சிட்டு என்டர்பிள் அடி வாங்க போறோம். நான் இல்லாத பேசுற பேச்சாடா இது? அதான் இப்ப என் கையில என் தம்பி அடி வாங்க போறாங்க. தம்பியா? உன் தம்பி அடி வாங்கிட்டு நீ தான் வருத்தப்படுவேன். பாருங்க இது எடுத்துட்டு வந்து இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குது. கேஸ் கம்ப்ளீட் பண்ணிருவோமா? பண்ண மாட்டோம் கைஸ், பண்ண மாட்டோம் கைஸ். கைஸ் முடிச்சிட்டோம். இங்க பெட் யார் வைப்பா? பெட் தானே கைஸ், அதெல்லாம் வேணாம். இருங்க கைஸ் ஒரு டைம் செத்தா கரெக்டா இருக்கும். இது கைச மாத்தி பண்ணிருவேன். இதுக்கு நீ சர்வேவலே விளாண்டு நார்மல் சும்மாவே போயிட்டு இதுக்கு செத்தானு செத்துட்டேன் கைஸ். கைஸ் வீடு ரெடி. எங்கடா இது காணா? பெட் எங்க போச்சு? பெட் தானே கைஸ். ஓகே கைஸ் நம்மளால எப்படியோ முடிஞ்சதா ஒரு வீட ஸ்பீட் ரன் பண்ணி இது பாருங்க. ஸ்பீட் ரன்னு சொல்ல முடியாது, ஒரு 30 நிமிஷம். 30 நிமிஷமா? ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸ்கின் வேற பாய் ஃப்ரம் ஃபார் PS தமிழ் கேமிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னையோட இந்த வேர்ல்டு முடிஞ்சு. அடுத்த என்ன சேலஞ்ச் வேணுமோ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி